بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى. وقال تبارك وتعالى أيضا يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவகாசங்களை கொடுத்திருக்கின்றான், சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கின்றான் நல்லவைகளை செய்து கொள்வதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய அவகாசம், இவைகளை பற்றி சொல்லும் பொழுது 5 விடயங்கள் நடப்பதற்கு முன்னால், நிகழ்வதற்கு முன்னால் 5 விடயங்கள் உங்களுடைய கையிலே இருக்கிறது, அவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 5 விடயங்கள் இருக்கிறது, அது எல்லா காலங்களிலும் உங்களிடத்தில் இருக்க மாட்டாது, அது உலக நியதி. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த 5 விடயங்களும் இருக்கும் பொழுதே அவைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவைகள் மாறி இன்னும் ஒரு 5 வந்துவிட்டால் அவைகளை உங்களால் செய்து கொள்ள முடியாமல் போய்விடும். 5 நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 சந்தர்ப்பங்களை, ஆப்பர்ச்சுனிட்டியை பாவித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், உங்களுடைய வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் வாழ்நாள் இருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மௌத்து வருவதற்கு முன்னால். என்றால் மௌத்தாகும் பொழுதே சஞ்சலப்பட்டவனாக லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம், இப்படியாக மனிதர்கள் சொல்லிக் கொண்டுதான் மௌத்தாகுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்நாளுக்குள்ளே வாலிபம் என்பது ஒன்று இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அதை எடுத்து சொன்னார்கள், வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதுமைக்கு முன்னால். ஏனென்றால் வாலிபனாக இருக்கும் பொழுது எவைகளை எல்லாம் செய்ய முடியுமோ, எவைகள் எல்லாம் சாத்தியப்படுமோ, எவைகளுக்கெல்லாம் ஆர்வம் ஆசை இருக்கிறதோ அவைகளை எல்லாம் செய்வதற்கு முதுமை பருவத்தில் முடியாமல் போய்விடும். ஷபாபக கபல ஹரமிக், உனக்கு முதுமை வந்து விடுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்வு கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்வை தந்திருக்கின்றான். ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரம் வைத்தியசாலைக்கு போய் பார்த்து விட்டு வந்தால் விளங்கும் மனிதர்கள் எப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கியமான வாழ்வு இன்மையின் காரணமாக. ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால்
ஒரு பைத்தியக்காரர்கள் வாழக்கூடிய அல்லது மென்டலி டிஸார்டரான ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலைக்கு போனால், அல்லது பல நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு போனால் விளங்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வினுடைய பொறுமதி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரோக்கியமான வாழ்வு இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நடந்து போவதற்கு 2 கால் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய பெருநாளுடைய தினத்துக்காக வேண்டி எங்களுடைய குழந்தைகளிடத்தில் கேட்கலாம், எனக்கு நல்ல பொறுமதியான பிராண்டட் ஷூ சப்பாத்துக்களுக்கு வாங்கி தாருங்கள் என்று கேட்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 17,000 மனிதர்கள் இருக்கிறார்கள் கால் இல்லாமல். அவங்க ஷூ கேட்க இல்ல, காலுக்கு சப்பாத்து கேட்க இல்ல, அவங்க கேட்கிறாங்க பாரம் இல்லாத சுமை இல்லாத கால் எங்கேயும் வாங்குறதுக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம், அதை யாராவது வாங்கி தர மாட்டார்களா என்று கேட்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரோக்கியமான வாழ்வு இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வந்ததற்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை. இன்றைக்கு ஜும்மாவுக்கு எனக்கு உங்களுக்கு தானாக வந்து சேர முடியும் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ வயசாளிகள் வீட்டில் இருக்கிறாங்க, எங்களை யாராவது அழைத்துக் கொண்டு போக மாட்டார்களா? என்னை யாராவது கூட்டிக் கொண்டு போக மாட்டார்களா? ஒரு வாகனம் இருந்தால் ஏறி பள்ளிக்கு போய்விட்டு வந்து விடலாம் தானே என்ற ஏக்கத்தில் வாழக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரோக்கியமான வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரோக்கியமான வாழ்வு. மறுவச்சனம் மீண்டும் சொன்னார்கள், நல்ல வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான், செல்வத்தை தந்திருக்கின்றான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், செல்வம் யாரிடத்திலும் நிரந்தரமாக இருக்க மாட்டாது. அப்படி நிரந்தரமாக யாரிடத்திலேயாவது இருக்கும் என்றால் இந்த உலகம் இயங்கவும் மாட்டாது. உலக இயக்கம் என்று சொல்லக்கூடியது அது மாறி மாறி என்ன செய்ய வேண்டும்? அது நடந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி இருக்கின்றான். இந்த உலகத்துடைய இயக்கமே இருக்கிறது. ஒருவர் பணக்காரனாக வேண்டும், இன்னொருவர் ஏழையாக வேண்டும், ஏழை பணக்காரனாக வேண்டும், பணக்காரன் ஏழையாக வேண்டும், இரவு பகலாகுவது போன்று பகல் இரவாகுவது போன்று. பகல் இரவாக ஆனதுக்கு பிறகு பகலுக்கு தெரியாது எப்படி நான் இரவாக மாறிவிட்டேன் என்பதாக. அது நடந்து கொண்டே இருக்கும். செல்வந்தர்களுக்கு தெரியாது நாங்கள் எப்படி செல்வந்தர்களாக ஆனோம் என்று சொல்லி, ஏழைகளுக்கு தெரியாது நாங்கள் எப்படி ஏழைகள் ஆனோம் என்று சொல்லி. பரம்பரையை படித்து பார்த்தால் அவருடைய முன்னைய தலைமுறை செல்வத்தில் வாழ்ந்திருப்பார்கள், அவருடைய பேர பிள்ளைகள் தான் ஏழைகளாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக இயக்கம் அப்படித்தான். உலகத்தில் யாருக்குமே எதுக்குமே நிரந்தரமாக இருக்க மாட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு இப்பொழுது வசதி வாய்ப்பு இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா, நல்லதை செய்து கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தை அனுபவிப்பதை மறந்து விடாதே, நன்றாக அனுபவியுங்கள். அல்லாஹ் தந்திருக்கிறார் அனுபவிப்பதற்காக வேண்டி. அனுபவித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். நல்ல ஆடைகளை அணிந்து விட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி, நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி. சுப்ஹானல்லாஹ். நல்ல வாகனத்தில் ஏறி வாகனிக்கிறீங்களா? சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாஸா வ மா குன்னா லஹு முக்ரினீன். அல்லாஹ் தந்தவைகளை அனுபவியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே மாதிரி வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরাহ, அல்லாஹ் உனக்கு எவைகளை எல்லாம் தந்திருக்கிறானோ அவைகளை கொண்டு ஆகிரத்தையும் சம்பாதித்துக் கொள், ஆகிரத்தையும் தேடிக்கொள். வெறுமனே உலகம் மட்டுமல்ல, ஆகிரத்தையும் சம்பாதிக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகின்றான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உலகத்தில் பல நூறு பல கோடி மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் உன்னை செல்வத்தை தந்து உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், உன்னை மரியாதையாக வாழ வைத்திருக்கின்றான், உனக்கு உபகாரம் செய்திருக்கின்றான். அதே போன்று நீனும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய். சுப்ஹானல்லாஹ். பணம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா, அதை செய்யுங்கள். இருப்பவர்கள் செய்யுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இல்லாமல் போனதற்கு பிறகு பள்ளி கட்ட இருந்துச்சுதே, குடுக்க இருந்துச்சுதே, வாரி வழங்க இருந்துச்சுதே, அப்படி செய்ய இருந்துச்சுதே என்று சொல்லி எந்த மேலனங்களை வைத்து எதுவுமே கிடைக்கப் போவது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மில் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்நாள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள். எனக்கு நல்ல மௌத்து கிடைக்குமா? எனக்கு நல்ல நிலையில மௌத்தாக முடியுமா? பிறருக்கு கஷ்டம் இல்லாமல் உலகத்தை விட்டு எப்படி பிரிந்து போவது? யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் மௌத்தாகிவிடவும் வேண்டும். எப்படி மௌத்தாகுவது? எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எதிர்காலம் எங்களுடைய கையில இல்ல,
ஆனா நல்ல எதிர்காலத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நல்ல எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், இறந்த காலத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். இறந்த காலம் என்பது அது ஒரு வரலாறு, அது முடிந்து விட்டது, அது நடந்து முடிந்து விட்டது. அதை பற்றி பேசி வேலை கிடையாது. சிலருக்கு வேலை அதுதான். இறந்த காலத்தை பற்றி நான் அப்படி செய்திருக்கிறேன், நான் இப்படி செய்திருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட பங்களிப்பு செய்திருக்கிறேன், நான் அதை செய்திருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி இறந்த காலத்தை நினைத்து 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 அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். இறந்த காலம் இறந்து விட்டது, நடந்தது நடந்து முடிந்து விட்டது. அது நாங்கள் செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நடந்த முடிந்தவைகளை வைத்து பெருமைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. செய்வதற்கு அவகாசத்தை தந்தவன் அல்லாஹ். நான் செய்து முடித்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அதை அல்லாஹ்விடத்தில் பறைசாற்றி விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனாரும் சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். காபா ஆலயத்தை கட்டினார்கள். பள்ளிவாசல் அல்ல, சாதாரண ஒரு பள்ளி அல்ல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காபா ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? கேட்ட துஆ என்ன தெரியுமா? இது எங்களுக்கு ஒரு பெருமை, எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு லேண்ட்மார்க், நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்றெல்லாம் புகழ் பாடாமல், என்றெல்லாம் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் சொன்ன ஒரு எளிமையான வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னை தொட்டும் எங்களை தொட்டும் இதை பொருந்திக் கொள்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم واذ يرفع ابراهيم القواعد من البيت واسماعيل ربنا تقبل منا انك انت السميع العليم. காபா ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார்கள். பாப்பா மகன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிந்ததற்கு பிறகு மகன் உதவி செய்தார்கள். கட்டி முடித்ததற்கு பிறகு ரெண்டு பேரும் கேட்ட ஒரு சின்ன துஆ, ஆழமான துஆ, அர்த்தமுள்ள துஆ. யா அல்லாஹ், ஒரு வேலையை செய்து விட்டோம், நீ சொன்ன பிரகாரம் முடியுமான அளவு நன்றாக செய்திருக்கின்றோம், மன திருப்தியோடு செய்திருக்கின்றோம். ரப்பனா ஃபதகப்பல் மின்னா, எங்களை தொட்டும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயா. இதைத்தான் உலமாக்கள் சொல்வார்கள், லவ் அஅலமு அன்ன அல்லாஹ் தகப்பல மின்னி அமலன் வாஹிதன் லதமன்னைத்துல் மௌத் பஅதஹா. நான் செய்த ஒரு அமல்ல பல அமல்கள் செய்திருக்கின்றேன், பல நல்ல கர்மம் செய்திருக்கின்றேன். ஏதாவது ஒன்றை, இந்த அமலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான் என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்றிருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரே ஒரு துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த அமலுக்கு பின்னால் என்னை அப்படியே மௌத்தாக்கிடுவாயாக. எனக்கு அதற்கு பிறகு மௌத்து வந்து விட்டால் அது பெரும் பாக்கியம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், ஆனா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது. அது நாளைய கியாமத்தில் தான் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில நடந்து முடிந்த விடயங்களை நினைத்து 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 யாரும் சந்தோஷப்பட வேண்டாம், பயப்படுங்கள். கஷ்டப்பட்டு செய்திருக்கின்றோம், சிரமப்பட்டு முடித்து விட்டோம், சிரமப்பட்டு அடிபணிந்தோம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானோ தெரியாதே, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானோ தெரியாதே. எங்களை பொறுத்தவரையில் நாங்க யாரு தெரியுமா? எண்ணிக்கைகளை கொண்டு பெருமைப்படக்கூடியவர்கள். எண்ணிக்கை. நான் 60 வருடம் விடுபடாமல் ஜும்மா தொழுதிருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். நான் 60 வருடம் நோம்பு நோட்டிருக்கின்றேன், மாஷா அல்லாஹ். எனக்கு வயது 75 ஆகிறது. தெரிந்த காலத்திலிருந்தே நோம்பு விடாமல் பிடித்திருக்கின்றேன். நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி என்னுடைய வாழ்நாளை இல்லை நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கைகளை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நாளை கியாமத்துடைய நாளையில அமல்கள் எண்ணப்பட மாட்டாது. நாளை கியாமத்துடைய நாளையில அமல்கள் எண்ணப்பட மாட்டாது. எத்தனை ஆயிரம், எத்தனை கோடி, எத்தனை லட்சம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்தில் எண்ண மாட்டான். மாறாக அமல்கள் நிறுக்கப்படும். தராசீல அல் வஸ்னு யௌமஇதினில் ஹக் فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. سبحان الله. குர்ஆன் பல இடங்களில் தெளிவாக சொல்லுகிறது, அமல் எண்ணப்பட மாட்டாது, அமல் நிறுத்தப்படும். எங்களுடைய அமலை நாங்கள் நிறுத்தணும், நிறுத்தி பார்க்கணும்.
இங்க எல்லாரும் ஜும்மா தொழ வந்தோம், நேரத்தோட வந்திருக்கின்றோம், பயான் கேட்கின்றோம், நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க, நாங்க ஏதோ நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமலை நிறுத்து பார்ப்பான். இதுல எவ்வளவு கனம் இருக்கிறது, இது எவ்வளவு பாரமானது. 2 மனிதர்கள் 3 பேரும் இந்த பள்ளி வாசல்ல 1 மணித்தியாலம் கழித்தார்கள். ஒருவருடைய 1 மணித்தியாலம் ஹபாஅன் மன்சூரா, அதுக்கு எந்த பாரமும் இல்லை, அது தூசி மாதிரி, அதுக்கு எந்த பாரமும் இல்லை. என்று அவர் இங்க இருந்தாரு, அவருடைய சிந்தனை இங்க இருக்க இல்லை. அவர் இங்க இருந்தாரு, அவர் எங்கேயோ போய்விட்டாரு. அவர் இங்க இருந்தாரு, எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தாரு. பள்ளி வாசலுக்குள்ள வந்து கூட அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கு, என்னை பற்றி சிந்திப்பதற்கு, என்னுடைய வாழ்நாளை பற்றி சிந்திப்பதற்கு, என்னுடைய மௌத்தை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அவகாசம் கிடைக்காவிட்டால் நாங்கள் எப்படிப்பட்ட அபாக்கியசாலிகள், எப்படிப்பட்ட அபாக்கியசாலிகள். பள்ளி வாசலுக்கு வந்து விட்டோம், உடலை எடுத்துக்கொண்டு தூக்கிக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கு வந்து விட்டோம், உட்கார்ந்து விட்டோம், நல்லதை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தோம். ஆனாலும் அங்க வந்தும் நல்லதை கேட்பதற்கு, நல்லதை செவிமடுப்பதற்கு, அதை சிந்திப்பதற்கு, ஒரு திரகாத்திரம் கொள்ளுவதற்கு எனக்கு அவகாசம் கிடைக்கவில்லை என்றிருந்தால் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும், தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ், நாங்க கேள்விப்பட்டிருக்கின்றோம் தொழாதவனுக்குத்தான் நாசம் என்று சொல்லி. குர்ஆன் சொல்லுகிறது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? தன்னை மறந்த நிலையில் தொழக்கூடியவர்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில இருக்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது, தொழுகையில இருக்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. சலாம் கொடுத்த உடனே தான் ஞாபகம் வருகிறது, தொழுது முடிச்சிட்டோமா, எல்லாம் சரியா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டுச்சுதா, இமாம் என்ன ஓதினாரு, இமாம் குனூத் ஓதினாரா. சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் சலாம் கொடுத்தாங்க, நாங்களும் சலாம் கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில். ஏன் தெரியுமா அல்லாஹ் அப்படி சொல்கிறான்? அதை தொழுகையிலேயே என்னை உனக்கு ஞாபகப்படுத்த முடியாவிட்டால் தொழுகைக்கு வெளியே எப்படி சாத்தியப்படும்? பள்ளிக்கு வந்து மொபைல் போனை, கையில் இருக்கக்கூடிய கையிறக்க தொலைபேசி ஒரு பக்கமாக வைத்து விட்டு அதை ஆஃப் செய்து விட்டு பள்ளி வாசல்ல வந்து இருந்து கொண்டு நான் அல்லாஹ்வின் பக்கமாக வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்று சொல்லிவிட்டு எனக்கு அவனை முன்னோக்க முடியாவிட்டால் அல்லாஹ் சொல்லுவது பொருத்தம் தானே? அல்லாஹ் உண்மைதானே சொல்லுவான்? அல்லாஹ் இறக்கமுடையவன் தானே? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே இறந்த காலத்தை மறந்துவிட்டு, இறந்த காலத்தை மறந்து விடுங்கள். நடந்தது நடந்து முடிந்து விட்டது. நல்லதாக இருந்தால் நல்லதாக இருக்கட்டும். இன் அஹ்ஸன்தும் அஹ்ஸன்தும் லிஅன்ஃபுஸிக்கும், நீங்க நலவு செய்திருந்தால் அது நல்லதாகவே இருக்கட்டும், நல்லதாகவே இருக்கும். அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்வானாக. வ இன் அஸஅதும், நீங்க பாவம் செய்திருந்தால், கடந்த காலங்களில் தவறு செய்து விட்டோம், கடந்த காலங்களில் பாவத்திலே மூழ்கி விட்டோம், கடந்த காலத்தில் நல்லது செய்யக்கூடிய பாக்கியமே கிடைக்கவில்லை. அஸஅதும் ஃபஇன் அஸஅதும் அஸஅதும், நீங்க தவறு செய்து விட்டீர்கள், பாவம் செய்து விட்டீர்கள், அநியாயம் செய்து விட்டீர்கள், தீங்கு விளைவித்து விட்டீர்கள் என்றிருந்தால் அந்த தீங்கு உங்களுக்கு தான், எனக்கல்ல, எனக்கல்ல. لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد ما زاد ذلك في ملكي شيئا. لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أشقى قلب رجل واحد منكم ولا ينقص ذلك من ملكي شيئا. حديث القدسي الله سبحانه وتعالى சொல்லுகின்றார், உங்கள வாழ்ந்த முன்னோர்கள், உங்களுக்கு பிறகு வாழ இருக்கின்ற அனைவரும், மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களும், மனிதர்களும் ஜின்களும், முன்னோர்களும் பின்னோர்களும் அனைவருமாக சேர்ந்து உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலத்தான் வாழ்ந்தார்கள். அத்தகா கல்பி ரஜுல், உங்கள இருக்கக்கூடிய ஆக நல்ல மனிதர் அவர் யாரு? சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலதான் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்கள் வாழ்ந்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய ஆட்சியில
என்னுடைய ஹசானாவுல சின்ன ஒரு அளவும் கூடுதல் ஏற்பட மாட்டாது. நீங்க நல்லவர்களாக மாறிவிட்டீர்கள் என்பதின் காரணமாக எனக்கு எந்த ஒரு நலவும் அதில் கிடைக்க மாட்டாது. நீங்க எல்லாருமே பாவிகளாக மாறிவிட்டீர்கள். لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على اشقى قلب رجل உங்கள வாழக்கூடிய ஒரு பாவியை போல, ஒரு ஃபிரௌனை போல, ஒரு ஷைத்தானை போல உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்கள் மாறிவிட்டாலும் மா நகஸ ذلك في ملكي شيئا, என்னுடைய ஆட்சியில, என்னுடைய அதிகாரத்தில், என்னிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹசானாவுல எந்த ஒரு குறையும் ஏற்பட மாட்டாது. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்க நலவு செய்தால் உங்களுக்கு தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும். இறந்த காலத்தை பற்றி அல்ஹம்துலில்லாஹ், நல்லது நடந்து விட்டது, நடந்து முடியட்டும். அல்லாஹ் தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கின்றான். தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். நடந்தது நடந்து முடிந்து விட்டது, யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இது இறந்த காலம். இன்னொரு காலம் இருக்கிறது, எதிர்காலம். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. ஹதீஸ்களை கொஞ்சம் படியுங்கள். ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறது? فإن الرجل لا يعمل بعمل أهل الجنة حتى يكون بينه وبين الجنة إلا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل النار. ஒரு மனிதனை பார்த்து எல்லாரும் சொல்லுவார்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லி. அவர் சுவர்க்கவாதியை போல வாழுவாரு, சுவர்க்கவாதி என்று எல்லாருமே பட்டம் சுட்டுவாங்க. அவருக்கு ஒரு நினைப்பு, நான் ஒரு சுவர்க்கவாதி தான் என்று சொல்லி. ஆனாலும் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் ஒரு ஜிரா, ஒரு முழம் அளவு தான் தூரம் இருக்கிறது. நடந்து 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 வந்து சுவர்க்கத்துக்கு கிட்டவாகி விட்டார். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த கட்டத்திலும் அவன் காபிராக மௌத்தாக சந்தர்ப்பம் இருக்கிறது. இறை நிராகரிப்புடன் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. சுவர்க்கத்துக்கு அவனுக்கு இடையில ஒரு முலம் இருக்கிறது. அந்த இடம் வரும் வரைக்கும் அல்ல, அந்த ஒரு முலத்தை கடந்து சொல்லக்கூடிய நேரமும் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம். இன்னொரு ஹதீஸ், அதே ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், فإن الرجل لا يعمل بعمل أهل النار, ஒரு மனிதர் நரகத்துக்கு போற அமல் செய்றாரு. அவரை பார்த்தா இந்த ஊர்ல யாருமே சொல்ல மாட்டாங்க இவன் சுவர்க்கவாதி என்று சொல்லி. அவனுக்கு முழு ஊருமாக சேர்ந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இவன் நரகவாதி. ஏன் ஜும்மாவுக்கு போறான் இல்ல, வட்டி வாங்குறான், ஜினா செய்கிறான், எல்லா கொடுமையும் செய்கிறான், அவனிடத்தில் எல்லா பாவமும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்து விட்டோம். நரகவாதியை பார்க்கணும், இவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فإن الرجل لا يعمل بعمل أهل النار, நரகத்துக்குரிய அமல் செய்வாரு, நரகத்துக்கு போறதுக்குரிய அமலை செய்து கொண்டிருக்கிறாரு. மக்கள் அவரை பார்த்து நரகவாதி என்றும் சொல்றாங்க. நரகத்துக்கும் அவருக்கும் இடையில் தொலை தூரம் வெறுமனே ஒரு முலம் மட்டும்தான். فيسبق عليه الكتاب, அவருக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது, அவருக்கு அல்லாஹ்வுடைய கருணை அவரை பக்கமாக திரும்பி விட்டது. அவரை அந்த கட்டத்தில் தௌபா செய்து அவர் நல்லவனாக மாறி அவன் சுவர்க்கத்துக்குள்ள போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது உனக்கு தெரியாது, அதை நல்லதாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய். அதைத்தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கரீம் இப்னு கரீம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுஃபை பற்றி சொன்னார்கள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் ஒரு நபி, அவருடைய வாப்பா ஒரு நபி, வாப்பட வாப்பா அப்பா ஒரு நபி, அப்பட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் வாலிபர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்படித்தான் வாழணும், மன்னிக்கணுமா இப்படித்தான் மன்னிக்கணும். யாருக்கெல்லாம் குடும்ப சண்டைகள் இருக்கிறதோ, குடும்பத்தில் குரோதங்கள் இருக்கிறதோ, குடும்ப பிரச்சனை இருக்கிறதோ, அவர்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் எடுத்து படிங்கோ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மன்னிப்பை. எப்படி மன்னித்தார்கள், எப்படி மன்னித்தார்கள்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப வாழ்க்கையை படித்ததற்கு பிறகு என்னுடைய உறவுகளை, என்னுடைய குடும்பத்தை எனக்கு மன்னிக்க முடியாவிட்டால் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரனை பெரியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எதுவும் வரவில்லை என்பதற்கு அடையாளம். படியுங்கள் யூசுஃபுடைய குடும்ப வாழ்க்கையை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மன்னிப்பு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்திரித்தனம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவினுடைய பத்திரித்தனம், எப்படி உரையாடினார்கள். ஸல்லல்லாஹு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி விரிவா ஆழமாக பேச முடியும். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசி கட்டம் சக்கராத்துக்கு வந்து விட்டார்கள். மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ ஆச்சரியமான துஆ, ஆச்சரியமான துஆ. யா அல்லாஹ், நான் கேட்காம நீ எனக்கு என் வாப்பவ நபியாக, வாப்பட வாப்ப நபியாக, என்னுடைய பரம்பரை நபிமார்களுடைய பரம்பரையில வந்த ஒருவனாக நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்வதற்கு எக்ஸாம்பிளரி வாழ்க்கை, உதாரண புருஷராக வாழ்ந்துவிட்டு மௌத்தான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட கடைசி துஆ என்ன தெரியுமா? ஆச்சரியமான துஆ. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் وعلمتني من تعويل الاحاديث فاطر السماوات والارض انت ولي في الدنيا والاخره توفني مسلما والحقني بالصالحين. யா அல்லாஹ், ஆட்சியை தந்தாய், அதிகாரத்தை தந்தாய், உலகத்தில் கண்ணியமாக வாழ வைத்தாய், நபியாக வாழ்ந்திருக்கிறேன், நபிமாருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கின்றேன், எனக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்குமோ தெரியாது, ஆனால் அவைகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு துஆ என்ன தெரியுமா? என்ன முஸ்லிமாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ். நீ நபியாக மௌத்தாக்குவது, நபியாக என்ன மௌத்தாக்குவது அதனுடைய விருப்பம், அதனுடைய அருள். குறைஞ்சது என்ன முஸ்லிமாக நீ மௌத்தாக்கிறியா அல்லாஹ். சாலிஹீன்கள் நல்ல மக்களுடன் சேர்த்து என்னையும் எழுப்பாக்கி விடுவாயாக. சாலிஹீன்களுடன் தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான மக்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு துணை புரிவாயாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்ளாமல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது, வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது, நல்ல மௌத்து எப்படி கிட்டும், நல்லது எப்படி கிடைக்கும், சாலிஹ் மற்றவனுக்கு கஷ்டம் இல்லாமல் எப்படி மௌத்தாக முடியும், இதைத்தான் யோசிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். ஆச்சரியமான வாழ்க்கை வரலாறு. அவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான், எப்படிப்பட்ட நபி, நெருப்புல போட்டான், குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தார்கள், மகண்ட கழுத்தில் கத்தியை வைத்தார்கள், காபா ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போக முடியும். இப்ராஹிம் அல்லதி வஃபா வைதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் விலாவாரியாக பேசியிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்? நாங்கள் அவரை சோதித்தோம், அவர் வெற்றி பெற்று விட்டாரு. நாங்கள் அவரை சோதித்தோம், அவர் நிறைவேற்றி விட்டாரு. இப்ராஹிம் அல்லதி வஃபா, நாங்கள் எதை செய்யும்படியாக சொன்னோமோ அதை செய்து நிறைவேற்றினாரு. நாங்கள் அவரை சோதித்தோம், அந்த சோதனைகள் அவர் பாஸ் ஆகிவிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆ, ஆச்சரியமான துஆக்கள் குர்ஆனில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு துஆ செய்தார்கள். குழந்தைகளுக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும், தகப்பனாருக்கு எப்படி துஆ செய்தார்கள், சமூகத்துக்கு எப்படி துஆ செய்தார்கள், தனக்கு எப்படி துஆ செய்தார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில நான் எப்படி இருக்கணும் என்பதற்கு அவர்கள் துஆ செய்தார்கள். இன்னும் ஒரு துஆவையும் கேட்டார்கள். யா அல்லாஹ், நான் மௌத்தாகலாம், என்னுடைய நலவுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். வஜஅல் லீ லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரீன், நான் மௌத்தாகி விடலாம், என்னுடைய கபரே எங்க என்று தெரியாது யாருக்கும், என்னுடைய உடம்பு மண்ணுக்குள்ள போய்விடும், அது மண் சாப்பிட மாட்டாது, அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனாலும் மக்கள் என்னை மறந்துவிடக் கூடாது. எப்படி தெரியுமா மறந்துவிடக் கூடாது? என்னுடைய நல்ல அமல்கள், என்னுடைய தியாகம், நான் செய்த அர்ப்பணிப்பு கியாமத்து வரைக்கும் பேசப்பட வேண்டும். என்னுடைய பெயர் நாமத்தை வாழ வைப்பாயாக, என்னுடைய பெயர் நாமத்தை வாழ வைப்பாயாக. கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். 100 வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊர்ல வாழ்ந்த எத்தனை பேரு ஞாபகத்தில் இருக்கிறது? 100 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த இந்த ஊர்ல வாழ்ந்த எத்தனை பேர் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? 50 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த எத்தனை பேரை எங்க ஊர்ல இருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும்? எப்படி 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு தெரியாதோ, 50 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்து மறைந்தவர்களை எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய வார்களுக்கு தெரியாதோ, அதே போல என்னுடைய பேர் நாமமும் ஒரு நாளைக்கு இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். மக்கள் மறந்து விடுவார்கள். நான் அன்பாக சொல்லுகின்றேன், மக்கள் மறக்காம இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி
மக்கள் துஆ செய்ய வேண்டும், என்னுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் மக்கள் என்னை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நல்லவைகளை செய்துவிட்டு போங்கோ, அடையாளங்களை விட்டுவிட்டு போங்கோ. இந்த பூமிக்கு மேல வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளங்களை விட்டுவிட்டு போங்கோ. ஏன் தெரியுமா காரணம்? நீங்க இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற கடை 100 ஆண்டுகளுக்கு பிறகு யாருடைய பேர்ல இருக்குமோ தெரியாது. குழந்தைகள் விட்டு விடுவார்கள், கை மாறிவிடும், யாருடைய கையிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டாது. நீங்க செய்த வகுஃப், நீங்க கட்டிவிட்ட பள்ளிவாசல், நீங்க உருவாக்கின பாடசாலை, நீங்க உருவாக்கின மதரசா, நீங்க உருவாக்கின அனாதை இல்லம், நீங்க உருவாக்கின நல்லவைகள் இந்த பூமிக்கு மேல வக்ஃபுடைய சொத்தாக அது இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய பேரை யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். இதை கட்டினாலுக்கு துஆ செய்வார்கள், இது உருவாக்கினவனுக்கு துஆ செய்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் ஒரு துஆ தான் வஜஅல் லி லிசான ஸித்கின் ஃபில் ஆখিরিன். இன்னும் ஒன்றையும் பார்ப்போம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாரும் இருப்பாங்க. மஹ்ஷருடைய மைதானம். ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. சூறுதப்பட்டதற்கு பிறகு எல்லாரும் கபர்ல இருந்து எழும்பி மஹ்ஷர் மைதானத்துடைய வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள். மஹ்ஷர் மைதானத்துடைய வாழ்க்கையில மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், கஷ்டப்படுவார்கள். மக்களுக்கு என்ன நடக்கும், அடுத்தது என்ன என்று தெரியாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திப்பார்கள். அவர்களை போய் சந்தித்து கேட்பாங்க, சொல்லுவாங்க, நீங்க தானே மனிதர்களுக்கெல்லாம் வாப்பா, ஃபஅன்த அபுல் பஷர், நீங்க தானே மனிதர்களுக்கெல்லாம் வாப்பா. ஹலக்கல்லாஹு பியதிக், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு உங்களை அவன் படைத்தான். வனஃபா ஃபீக மின் ரூஹி, அவனுடைய ரூஹ் உங்களில் ஊதினான். வஅன் அமரல் மலாயிகத அன் யஸ்ஜுது, உங்களுக்கு சஜ்தா செய்யும்படியாக மலக்குமாருக்கெல்லாம் சொன்னான். மலக்குமார்கள் உங்களுக்கு சஜ்தா செய்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துடையவர் தானே நீங்க. இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யுங்கள், கியாமத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள், அடுத்த கட்டம் என்ன என்று சொல்ல சொல்லுங்கள், எங்களுக்கு நல்லது கெட்டதை முடிவு செய்து எங்களுடைய இருப்பிடத்துக்கு எங்களை அனுப்பி வைக்க செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லி மக்கள் போய் சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹ் என்னை விட்டு விடுங்கள், ஃபக்கத் கலிப அல்லாஹு அலைய கதுபன், என்னுடைய ரப் என்னுடைய இன்னைக்கு சரியான கோபத்தில் இருக்கிறான், என்னுடைய கோபத்தில் இருக்கிறான். அந்த கோபத்தை போல கோபம் இதற்கு முந்தி அல்லாஹ் காட்டியதில்லை. என்ன கோபம் தெரியுமா? நான் அவன் வானமிண்ட ஒரு மரத்தின் பக்கமாக நெருங்கி அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டு விட்டேன். வாழ்க்கையில வானமிண்ட ஒன்ற ஒரு முறை செய்துவிட்டு அவதிப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலை இப்படி இருக்கும் என்றிருந்தால் வாழ்க்கை பூராகவே வானமண்டலை செய்து கொண்டே வாழக்கூடிய எங்கட ஹாலத் எப்படி இருக்கும்? இந்த மரத்தின் பக்கமாக நீங்க 2 பேரும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னது ஒருக்கத்தான். ஆனா அந்த 2 பேரும் ஒருக்க நெருங்கிட்டாங்க, தௌபாவும் செஞ்சிட்டாங்க. வகாலா ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா, தௌபாவும் செஞ்சிட்டாங்க. ஆனா அந்த பயம், அந்த அச்சம், என்ன நடக்கும், நான் செய்த தவறு, என்னால் நிகழ்ந்த பாவம், இதுக்கு அல்லாஹ் என்ன சந்திப்போடு என்ன எப்படி சோதிப்பான் என்ற அச்சத்தில் இருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்லுவாங்க, என்ன கையிட்டுடுங்கோ, என்னால் ஒன்றும் சாத்தியப்பட மாட்டாது, நீங்க போங்க நூஹ்விடத்துல. நூஹ் நபியிட்ட போய்த்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, யா நூஹ் அன்த அவ்வலுர் ருசுல் இலா அஹ்லில் அர்ல், அல்லாஹ் சுப்ஹான், நீங்க தானே முதலாவது ரசூல், வகத் சம்மாக அல்லாஹு அப்தன் ஷகூரா, அல்லாஹ் உங்களை பத்தி புகழ்ந்திருக்கிறான் தானே, நீங்க கேளுங்க அல்லாஹ்விடத்துல கியாமத் ஆரம்பிக்கும்படியாக. அவங்களும் சொல்லுவாங்க, என்ன விட்டு விடுங்கள், அல்லாஹ் வானமுண்ட ஒன்றை செஞ்சு அல்லாஹ்ட்ட மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்ற ரப்பு என்னோட ரொம்ப கோபத்தை வைக்கிறான். அவங்க சொல்லுவாங்க, இப்ராஹிம் கிட்ட போங்க. இப்ராஹிம் யார் தெரியுமா? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிச்ச நெருக்கமான நண்பர். ஏண்டா நண்பரிடத்துல நண்பர் சொன்னா நண்பர் கேட்டுக்கொள்வாரு, கூட்டாளிட்ட கூட்டாளி சொன்னா கூட்டாளி கேட்டுக்கொள்வாரு. நீங்க இப்ராஹிம் இடத்துல போங்க, அவர் ஹலீலுல்லாஹ். அவர் யாரு? அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் அவர்தான் பாப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்த ஆதம் இப்ராஹிம் இடத்துல போய் நீங்க சொல்லுங்க, சொல்லி அல்லாஹ்விடத்துல கியாமத் ஆரம்பிக்க சொல்லுங்க சொன்ன சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் பேசுறேன், பிரச்சனை இல்லை. நான் யாரு தெரியுமா? நான் ஹலீலுல்லாஹ்.
நான் யார் தெரியுமா? நெருப்புல போட்ட சந்தர்ப்பத்தில் யா நாரு கூனி பரதன் ஸலாமன் அலா இப்ராஹிம் என்று சொல்லப்பட்டவன் நான் யாரு தெரியுமா? மகன் கழுத்துல கத்திய வச்சேன். அல்லாஹ் சொன்னான் மகன் அறுத்து குர்பான் செய்யும்படியாக மகனை கீழே போட்டு மகன் கழுத்துல கத்திய வச்சேன். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். நான் அப்படியே அந்த மகன் கழுத்துல கத்திய வச்சேன். அப்படிப்பட்டவர் நான். அல்லாஹ் சொன்னான் உன்ன குடும்பத்தை, உன்ன மனைவிய, உன்ன குழந்தையை கொண்டேத்து அந்த பாலைவன பூமியில விட்டு விட்டு வாழ்ந்து சொன்னான். நான் அதையும் செஞ்சவன். நான் அப்படியெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றி இப்ராஹிம் அல்லதி வஃபா என்று பேர் வாங்கின நான் பேத்து பேசுறேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு போக மாட்டாங்க. அவங்களால செஞ்சதெல்லாம் சொல்லி அன்றைக்கு பெருமை பேச மாட்டாங்க. அவங்களால நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க ரப்பிடத்தில் போய்த்து நான் பேசுறேன் என்று போக மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏண்ட ரப்பு, ஏண்ட அல்லாஹ் இன்றைக்கு என்னோட சரியான கோபத்தில் இருக்கிறான். அது மாதிரி கோபம் அதுக்கு முந்தி அவன் பட்டில்ல. நான் 3 வாழ்க்கையில 3 பொய் சொல்லி இருக்கின்றேன். இது புகாரில ஹதீஸ். நான் எல்லாருக்கும் சொல்றேன், புகாரி ஷரீஃப் எடுத்து படிங்க, வாழ்க்கைக்காக வேண்டி, விவாதிப்பதற்கல்ல. புகாரி ஷரீஃபை பரட்டி ஃபிக்ஹ படிச்ச வானம், வாழ்க்கையை படிங்கோ, வாழ்க்கைக்கு படிங்கோ. அதுல என்ன இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுவாங்க நாளை கியாமத்துடைய நாளையில, ஐயோ என்ன மட்டும் அந்த இடத்துக்கு கூப்பிட வானம், என்ன அழைக்க வானம். என்ற வாழ்க்கையில நான் 3 பொய் சொல்லி இருக்கின்றேன். கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, உலமாக்கள் அணுகி அந்த 3 பொய் என்னன்றத படிங்கோ. அது 3 பொய் அல்ல. அவங்க 3 பொய் சொன்னது பொய் அல்ல. நாங்க கடையில சொல்ற பொய் அல்ல. நாங்க பேங்க்ல போய் சொல்ற பொய் அல்ல. நாங்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல போய் சொல்ற பொய் அல்ல. நாங்க மனைவிக்கு சொல்ற பொய் அல்ல. அவங்க சொன்ன 3 பொய் 2 அர்த்தத்தில் சொன்னாங்க, டபுள் மீனிங்ல சொன்னாங்க. எதுக்காக வேண்டினா அல்லாஹ்வுடைய தீனை பரத்துறதுக்காக வேண்டி. அந்த பொய் அனுமதிக்கப்பட்ட பொய். அந்த பொய் அந்த கட்டத்தில் சொல்லலாம். அப்படி இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த எதிர்காலத்தை பயப்படுறாங்க, தந்த எதிர்காலத்தை அஞ்சுவாங்க. எனக்கு என்ன நடக்கும்? நடந்தது நடந்து முடிந்து விட்டது, இதுக்கு பிறகுள்ளது என்ன? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த காலத்தினுடைய மதமையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து எதிர்காலத்துடைய பயத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அல்லாஹ்விடத்தில் எப்பவுமே இருகரம் என்று துஆ கேட்போம். யா அல்லாஹ், நல்ல வாழ்க்கையை தந்தது போல நல்ல மௌத்தையும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ், யாருக்கும் சுமை இல்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக, யாருக்கும் பாரம் இல்லாத வாழ்ந்துவிட்டு இறையடி சேவருக்கு துணை புரிவாயாக என்று சொல்லி இந்த அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னை விட்டு விடுங்கள், நான் இதுக்கு தகுதி இல்லை, ஏண்ட ரப்பி என்னுடைய கோபித்துக் கொண்டிருக்கிறான். கடைசியாக பேத்து சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பணிவுடனும் மிக இரக்கத்துடனும் மிக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புடனும் அல்லாஹ்விடத்தில் போய் சுஜூதுல விழுந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள், யா அல்லாஹ், நீ கியாமத்தை ஹிசாபை ஆரம்பித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அதற்கு பிறகு தான் நடக்கும் என்று சொல்லி ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. எனக்கு உங்களுக்கு ஈமானை நசீபாக்குவானாக. நம் அனைவருடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக. நம்முடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தை நசீபாக்குவானாக. யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இதுவரையில கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டார்களோ, ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியமான, பாதுகாப்பான, ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ அனைவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் பொறுமையை நசீபாக்குவானாக. அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.